குரு பயிற்சி துலாம் ராசி எப்படி இருக்கும் சார்? இந்த வருஷம் வந்து துலாம் ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 3 6ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றாரு. 10ஆம் இடத்துல உச்சம் பெறனால தொழில் வகையில வந்து மந்தமா ஏற்படும், மந்தத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 10ல வச்ச தொழில் வகையில மந்தத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்துல வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போது சைலண்டா இருக்கணும் கொஞ்சம். அதாவது இருக்கக்கூடிய தொழில பொறுமையா மெயின்டைன் பண்ண, ஏதாச்சும் ஜாமலுக்கு எழுத்து பொறுப்பு ஏற்கிறது இந்த மாதிரி வகையில இவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. வாயை விட்டு மாட்டிக்குவார். புதுசா எதுவும் தொழில் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடிய தொழில மெயின்டைன் பண்ணிட்டு வருங்க சார். அதே மாதிரி குரு உச்ச குரு சனி பகவானுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதால் அவருக்கு வந்து வீடு வேற வண்டி நிலம் சம்பந்தமான பொருட்கள் வாங்கும் போது ஒரு கடன் வாங்கி வாங்கலாம். புதுசா முதலீடு எதுவும் பண்ணாம கடன் வாங்கி இந்த பொருட்களை வாங்கும் போது அவர்களுக்கு அது பலன் சிறப்பா இருக்கும். அது போல ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம், இப்ப சனி பகவான் பெரியவங்களோட ஆசீர்வாதம், ஒரு ஊனமுற்றோர்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். இது மாதிரி ஒரு பரிகாரங்கள் அவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல சார் துலாம் ராசிக்காரருக்கு இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு. நெய்யால செய்த பதார்த்தம் லட்டு தானம் கொடுக்கறது சிறப்பு. ஒரு மைசூர் பாக்கு படிச்சு தானம் கொடுக்கறது சிறப்புங்க சார். வயசானவங்கிட்ட ஆசீர்வாதம் திட்டு வாங்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பலனை கொடுக்கும். உங்களுடைய கருத்துங்க சார்? துலாம் ராசிக்கு ஐயா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அதாவது துலாம் ராசிக்காரர்களுமே 12 ராசிக்காரர்களுமே பொதுவா வந்து தான தர்மம் பண்றது இயல்பாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கர்மத்தினுடைய பலன் வந்து தர்மம் செஞ்சாதான் அதை நிவர்த்தி ஆகும். அதுல குறிப்பா அன்னதானம் ஐயா ரொம்ப விமர்சனமா நல்லா சொல்லியிருக்கிறாரு. பொதுவா வந்து தர்மம் பண்றதுன்னா சிறப்பு, அன்னதானம்ன்றது மிக சிறப்பு. அதுல வந்து ஐயா சொல்லியிருக்கிறாரு ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க சொல்ல. ஏன்னா அது வந்து சனி பகவான் வீடு. சனி பகவான் பொதுவாகவே முண்டி முடவன் சொல்லக்கூடிய ஒரு சனி பகவானுடைய கிரகமா இருக்குது. பொதுவா ஊனமுற்றோர்களுக்கு ஐயா வந்து அன்னதானம் பண்ணுங்க. இது அற்புதமான ஒரு விஷயம். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா குருபானுடைய பார்வை வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும். இப்ப 6ஆம் இடம்னா துலாம் ராசியில பிறந்தவங்க பொதுவா ஏதோ ஒரு வகையில கஷ்டம் வலி வேதனை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. போன வருஷத்துல நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துல அதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். பொதுவா ஒரு வேலைக்காக போராடி இருப்பாங்க, அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக போராடி இருப்பாங்க. குழந்தை கிடைக்கலையே குழந்தை இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்துல இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறது 6ஆம் இடத்துல வெற்றி கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துலாம் ராசிக்காரருக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனா இருந்தாலும் துலாம் ராசி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு. அதனால பொதுவா பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் பண்றது ஆடை தானம் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். ஐயா அவர்கள் அற்புதமா சொல்லியிருக்கிறார்.